சாயங்காலம் ஆனால் ஒரு டியூஷன் மிஸ் வருவாங்க, ஆங்கிலோ இந்தியன். சறுக்கு மரம் ஊஞ்சல்லாம் இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் அவங்க விளையாட வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தியேட்டர் இருக்குது, பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரக்கூடிய நாட்களில் அவரே உட்காந்து எங்களை கொஸ்டின்ஸ்லாம் கேட்பார். யாராவது ஆட்டுக்குட்டி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அவருக்கு போகிற இடத்துல. முதல்ல ஒரு வாட்டி ப்ரெசென்ட் பண்ணாங்க, இந்த இதில் போட்டு வச்சுருந்தாங்க, அது மூவே ஆகலை, ரொம்ப கஷ்டப்படுது, கட்டி வச்சுருந்தாங்கன்ட்டு உடனே ஒரு 2-3 நாள் இங்க இருந்தது. அப்புறம் கொண்டு போய் ஜூல கொடுத்தாங்க. 2 நாய் இருந்தது, ஜூலியஸ் சீசர். உலகம் சுற்றும் வாலிபன்ல அது 2ம் நடிச்சது. குழந்தையா இருக்கிறப்ப பாப்பீங்க இல்லையா, பாசமா இருந்தது. இந்த ராமாவரம் தோட்டத்துல பின்னாடி ஊமைகள் காது கேளாதோர் இல்லம் அமைக்கணும்னு எழுதிதான் வச்சாரு. அவருடைய கணவன் நினைவாக்குனது அம்மா தான். நான் என் பிறந்தேன்னு ஆனந்த விகடன்ல ஒரு தொடரா எழுதினாரு. அவருடைய லவ் ஜானகி அம்மாவை பற்றி பிரமாதமா எழுதியிருக்காரு. மைண்ட் டைவர்ஷனே இருக்கக்கூடாது, ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஃபுல்லா டைட்டா பிஸியா இருந்தா எந்த வேற நினைப்பும் வராதுங்கிறதுக்காகவோ அதுவும் சொல்லுவாங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கங்க. சுத்தி அப்படியே பசுமையா இருக்கு இல்லையா, சென்னையில் பசுமை. இவருடைய ஆட்சி காலமும் பசுமை நிறைந்ததாக இருந்தது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல இவருடைய பெயர் இல்லாம தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை எழுதிவிட முடியாதுங்க. அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லம், அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சரான, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல் பெண் முதலமைச்சரான திருமதி ஜானகி அம்மாள் அவங்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ப்பு மகளான திருமதி கீதா மதுமோகன் அவங்க கிட்ட தான் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து, ஜானகி அம்மாள் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம பேச இருக்கோம். ஏன்னா இது ஜானகி அம்மாள் அவங்களுடைய 100ஆண்டும் கூட. ஸோ நிறைய விஷயங்களை அசைப்போட அவங்க தயாரா இருக்காங்க. அந்த பசுமையான நினைவுகள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள்ங்க. சரி, நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேம், நீங்க அங்க பேசினப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜானகி அம்மாள் அவங்களுக்கும் இடையிலான இந்த அரசியல் ரீதியிலான உறவு, அவங்க சும்மாலாம் இல்ல, ரொம்ப டேலண்டானவங்க அப்படின்னா பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே நேரத்துல அவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த காதல், அன்பு எப்படி இருந்தது? குடும்பத்துல எங்க வீட்டுக்கு வந்தவொடனே எப்படி? ஏன்னா வெளியில பார்த்தா அவருடைய கம்பீரமே வேற லெவலு. அவர் அப்படி வராருனாலே அவ்வளவுதான் மாசா இருக்கும். வீட்டுல அவர் எப்படி இருப்பாரு? குறிப்பா ஜானகி அம்மாள் அவங்க முன்னாடி எப்படி இருப்பாரு? அதாவது அவர் வீட்டில் இப்போ எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பேப்பர், நியூஸ் பேப்பர் பூரா எல்லா பேப்பரும் வரும் வீட்டுக்கு. நாங்கள் சாயங்காலம் ஆனால் ஒரு டியூஷன் மிஸ் வருவாங்க, ஆங்கிலோ இந்தியன் மிஸ் ஜோஷ்வான்னு. ஸ்கூல்லேருந்து வரும்போதே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வருவோம். அவங்க எங்கள் கூட கொஞ்ச நேரம் சறுக்கு மரம் பின்னாடி இருக்குது, இப்போ கூட சறுக்கு மரம் ஊஞ்சல்லாம் இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் அவங்க விளையாட வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தியேட்டர் இருக்குது, பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. தியேட்டரில் ஷூட்டிங் டியூஷன் எடுப்பாங்க அந்த மிஸ்ஸு. டியூஷன் எடுத்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு டின்னர் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேப்பரில் இருக்கிற விஷயமும் படித்து மார்க் பண்ணி வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்க கேட்கணும். யார்? ஜானகி அம்மா அவங்க. இது டியூஷன் மிஸ் ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது சாயந்தரம் லேட்டா, சம்டைம்ஸ் எம்ஜிஆர் அவர் லேட்டா வருவாரு. அவர் கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடிய நாட்கள்ல அவரே உட்காந்து எங்களை கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாரு. என்ன நாட்டு நடப்புன்னு, நியூஸ் பேப்பரை பார்த்து என்ன கத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. இல்லைன்னா அம்மா கேட்பாங்க. சாயந்தரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு என்ன நடந்தது, பேப்பர்ல என்ன பாத்தீங்க, அது கரெக்டா ரெகுலரா தெரியணுங்கிறதுல கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அது எம்ஜிஆர் அவரு அது பண்ணணும்னே பண்ணிருக்காரு. நாங்க நியூஸ் பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சிருப்போம். அவர் வந்த உடனே சொல்றதுக்குன்னு அதுல எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சு இதை அவர்கிட்ட இன்னைக்கு சொல்லலாம். ஒரு 5 நியூஸ் ஆகுது
சொல்லணும் அப்படின்வாரு. அதாவது கலைஞர் ஐயாவுக்கு சண்முகநாதன் ஐயா மாதிரி அவர் குறிப்பெடுத்து கொடுப்பாரு, அது மாதிரி நீங்க நாங்க வீட்டுல சின்னதா உட்காந்து இருக்கும்போது சின்ன அவருக்கு வயசுலயே குறிப்பெடுத்திருக்கீங்க. பழக்கிறதுக்கு அந்த பழக்கத்துக்கு உங்களை நல்லா வரணுங்கிறதுக்காக பழக்கப்படுத்திருக்காரு. பண்ணுவாரு. நாங்க அதுல வந்து கரெக்டா பண்ணி வைப்போம். இல்ல நீங்க அரசியல பதில் சொல்றீங்க இல்லையா, அதுல ஏதாவது தப்பு வந்தா எம்ஜிஆர் அவர் கண்டிப்பாரா? ஏன் தப்பா அதெல்லாம் பதில் கண்டிக்கலாம் மாட்டாரு. ஆ. வேணும்னா இப்படி இல்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சொல்லுவாரு. இது இல்ல, இது நீங்க புரிதல் தவறா இருக்கு, இப்படிதான் ஆ. அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி இந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து இது பங்களாதேஷ தனியா பிரிச்சாங்க, வார் நடந்துட்டு இருந்தது அந்த டைம்ல எல்லாம். ஸோ அந்த எப்படி நடந்தது, இப்போ ஒரு செய்தியை எடுத்தோம்னா அடுத்த நாள் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே கண்டினியூஸா ஃப்ளோல சொல்லணும். இன்னைக்கு என்ன நடந்தது அங்க வார்ல, அடுத்தது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கண்டினியூஸா சொல்லணும். அவரு சொல்ல போனா வீட்டுல ஒரு மீடியாக்காரரா இருந்திருக்காரு எம்ஜிஆர். வீட்லயே கண்டிப்பா. பத்திரிக்கை எப்படி நடத்தணும்னு அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எல்லா விஷயமும் நம்ம லோக்கல் நியூஸ் எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறோமான்றதுல கிளீனா அப்போல இருந்தே இது பண்ணுவாரு. சரி, அவருக்கும் ஜானகி அம்மா அவங்க 2 பேருக்கு இடையிலான லவ், அந்த அன்பு, அதாவது அவர் வந்து நான் என் பிறந்தேன்னு ஆனந்த விகடன்ல ஒரு தொடரா எழுதினாரு. அவருடைய பயோ ஆட்டோபயோகிராஃபி. அதுல அவருடைய லவ் ஜானகி அம்மாவை பற்றி பிரமாதமா எழுதியிருக்காரு. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அவருக்கும் ஜானகி அம்மாவுக்கும் இடையில இருந்த அந்த உறவு. எங்க அம்மா காதல நான் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கறத அழகா ஆமா, சொல்லிட்டீங்க. அவங்களுடைய அழக வர்ணிச்சிருப்பாரு பேஜா ஆனந்த விகடன்ல. அத வந்து ஆனந்த விகடன்ல தான் எழுதினாரு. டெய்லி அதுல வர்றத வந்து கிழிச்சு புக்கா பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அம்மா. என்கிட்டதான் இருக்கு அது. 2 காப்பி என்கிட்ட பைண்ட் பண்ணது இருக்கு. இப்ப பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ்ட் காப்பி நான் வாங்கி எல்லாருக்கும் நான் என் பிறந்தேன், யாரை மீட் பண்ண போனாலும் பெரிய தலைவர்களை மீட் பண்ண போனா நான் என் பிறந்தேனா கிஃப்டா கொடுக்குறேன், பப்ளிஷ்ட் காப்பி. ஆனா அந்த ஆனந்த விகடன்ல இருந்து வந்த பேப்பர்ஸை வாரம் கிழிச்சு பைண்ட் பண்ணி வச்சது என்கிட்ட இருக்கு 2 காப்பி. இந்த பழைய பேப்பர்லயே அந்த காதல் மனம் வீசும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த உறவு என்னன்றது தெரியும். ஜானகி அம்மா அவங்க சினிமா திரைத்துறையிலயும் அவங்க இருந்தாங்க. எம்ஜிஆர் அவரும் இருந்தாரு. அரசியல் களத்துக்கு போன உடனே இவங்க வேற வகையில வேற எந்த விதமா உதவிகளை செஞ்சாங்க? அதாவது குடும்பத்தையும் பாத்துக்கிறது. ஜானகி அம்மா வந்து அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சினிமாவில் நடிச்சு ஒரு பெரிய உயரத்துல இருந்தாங்க. அந்த இதுல சம்பாதிச்சு ஒரு கல்யாண மண்டபம் ஏற்படுத்தி இருந்தாங்க, நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க கூட இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துல எம்ஜிஆர் நாடக மன்றம்க்கு ரிஹர்சல்லாம் நடக்கும். டிராமா ரிஹர்சல்லாம் அங்கதான் பண்ணுவாங்க அந்த கல்யாண மண்டபத்துல. அதுக்கப்புறம் அது அப்படியே அண்ணா பத்திரிகை ஆபீஸா மாறுச்சு. பிற்காலத்துல ஏடிஎம்கே பார்ட்டி ஆபீஸா ஏடிஎம்கே ஆரம்பிச்ச போது அதே ராயப்பேட்டா வீட்டுல அதே ஜானகி அம்மாவுடைய கல்யாண மண்டபத்துல அந்த கல்யாண மண்டபம் தான் இப்ப ராயப்பேட்டா இன்னைக்கு அதிமுக ஆபீஸா அவரு நடத்தினாரு. அவரு கேட்டுக்கொண்டதன் பேர்ல அவங்க கொஞ்சம் கூட தயங்காம அதை வந்து அதிமுக பேர்லயே தானமா எழுதி வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய கட்சி வளர்ச்சிக்கு தேவைப்படுதுங்கும் போது அவங்க செஞ்ச ஒரு பெரிய விஷயம். அதாவது கட்சி தான் தங்களுடைய முதல் குடும்பமா அவங்க நினைச்சிருக்காங்க. கட்சிக்கு அடுத்துதான் எல்லாமே. இப்போ நான் அவரது வளர்ப்பு மகள். ஜானகி அம்மாக்கும் எம்ஜிஆருக்கும் 2 பேருக்கும் வளர்ப்பு மகள். என்ன வளர்த்து எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏடிஎம்கேயும் அவங்க வளர்த்தாங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து என்னுடைய சகோதரி மாதிரி இல்லையா. அதாவது 9 வயசா இருக்கும்போது நானு கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அதிகமா திமுகல இருந்து நிறைய பேர் அவர் கூட இங்க வரல. அப்ப வந்து உலகம் சுற்றும் வாலிபனுடைய டைட்டில் சாங் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் பாட்டுக்கு அந்த ஏடிஎம்கே கட்சி கொடிய இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல நான் வந்து கொடி பிடிச்சு 9 வயசா இருக்கும்போது டான்ஸ் ஆடினேன். அந்த போட்டோஸ் இருக்கு எங்கிட்ட. சூப்பர். கட்சி ஆரம்பிக்கிற டைம்ல 9 வயசு தான். ஆனா கட்சிக்கு நானும் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன். அப்பவே நான் அதிமுக கொடியை தூக்கி இனாகரேட் பண்ணும்போதே பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுடைய கட்சி ஆக்சுவலி. ஆனா இப்போ நிலைமை சீரா இல்ல, சிறப்பா இல்ல. ஒரு நாள் மாறும்னு நம்பலாம். அதாவது 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே,
நம்ம பொறுமை வந்து புரியட்டுன்னு அந்த பாட்டுல சொல்லுவாரு 1001 அவருடைய நோக்கம் நிறைவேற்றக்கூடிய யாராவது அடுத்த ஜெனரேஷன்ல அதே மாதிரி நோக்கத்தோட வந்தாங்கன்னா கட்சியை திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சரி, இப்ப நூற்றாண்டு விழா எடுத்தாங்க இல்லையா அதிமுகவுல, சிறப்பா எடுத்தாங்களா? எப்படி இருந்தது? அவங்க வந்து அவங்களே மேடையில சொன்னாங்க, அவசரமா ஒரு 13 நாளுக்குள்ள ஒரு மண்டபத்தை பிடிச்சி அம்மாவுடைய பிறந்த நாளை அதுவும் 100வது பிறந்த நாளுங்கிறதுனால கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா செஞ்சாங்க. அந்த அவங்களுக்கு இருக்கிற 1008 பிரச்சனையில இதையும் பண்ணாங்க. அதே பெரிய விஷயம். அவ்வளவுதான், ஹாப்பி தான், பண்ணது ஹாப்பி தான். பட் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணணும்னா நிஜமாவே அவங்கள பத்தி தெரிஞ்சவங்க பேசுறது, அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவங்கள பத்தி. அதனால இப்ப இருக்கிற அவங்கள பத்தி தெரியாதவங்க எல்லாம் பேசி பண்ணாங்க. சரி, அவங்கள பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க, இதுதான் அவங்களுடைய முக்கியமான சிறப்பம்சம் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த சொல்லுங்க. ஜானகி அம்மாள் அவங்களுடைய எதுவா வேணாலும் இருக்கட்டும். சிறப்பம்சம்னா அன்பு, பண்பு, மரியாதை, அடக்கம். அவங்க வந்து எப்படி யார்கிட்ட அணுகணும், எப்படி பேசணும், அதெல்லாம் அவங்கள பார்த்தே கத்துக்கிட்டோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறதுக்குள்ள இவங்க பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சாதனை பெண் அப்படின்னா வெளியில தெரியலையே தவிர அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி காட்டுவாங்க. திறமை, அவங்களுக்கு இருக்கிற திறமை வெளியில தெரியலையே தவிர அவங்க கூட பழகுனவங்களுக்கு எல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவரு பிரபலமான ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே ஜானகி அம்மா இருந்தாங்க. அவரு பிரபலம் ஆவறதுக்கு வளர்ந்து வரும் நடிகரா அவரை இருந்த போது அவரை வளர்த்தி கொண்டு வர்றதுக்கு அவங்க பெரும் பங்காற்றி இருக்காங்க. இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பவே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இவரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் சிஎம்மா வருவாரு அப்படின்னு. அது தெரியல. ஆனா அவருக்கு வளர்றதுக்கு, அவர் பெரிய ஆளா ஆவறதுக்கு இவங்க ஒரு பெரிய சப்போர்ட். ஓகே. இவரு செல்லம் இந்தானவா, அவர் எம்ஜிஆர் அவருடைய வீடுங்கிறனால செல்ல பிராணிகளும் அப்படியே இங்கே நிறைய சுத்தி. இங்க வந்து அவர் இருந்த போது மாடு, ஆடு, காடை, கௌதாரி, கோழி எல்லாம் இருந்தது. அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்தது. மாட்டு கொட்டாயில ஆளுங்க இருப்பாங்க, பால் கறக்கிறவங்க எல்லாம். நாங்க வந்து சின்ன வயசுல பசும்பால், எருமைப்பால் அதெல்லாம் வீட்லயே இருக்கும். அப்புறம் நான் இது யாராவது ஆட்டுக்குட்டி பிரசன்ட் பண்ணுவாங்க அவருக்கு போற இடத்துல. முதலை ஒரு வாட்டி பிரசன்ட் பண்ணாங்க. இந்த இதுல போட்டு வச்சிருந்தாங்க, அது மூவே ஆகல, ரொம்ப கஷ்டப்படுது, கட்டி வச்சிருந்தாங்கன்ட்டு உடனே ஒரு 2-3 நாள் இங்க இருந்தது. அப்புறம் கொண்டு போய் ஜூல கொடுத்தாங்க. நாங்க வந்து ஜூக்கு அது போகுதுன்னு நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் நாங்க வந்து வாரம் போய் ஜூல போய் அந்த முதலைய பாத்துட்டு வருவோம் கொஞ்ச நாள். அந்த மாதிரி அவருக்கு கிஃப்ட் முயல் அதெல்லாம் கிஃப்டா கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வந்து இங்க எல்லாம் கூண்டு நிறைய இருந்தது, அது கூட எல்லாம் விளையாடுவோம் நாங்க. இப்ப வந்து அதெல்லாம் மிஸ் பண்றோம் தான். அந்த நாள் வேற. சரி, அப்ப 2 நாய் இருந்து, ஜூலியஸ் சீசர் உலகம் சுற்றும் வாலிபன்ல அது 2ம் நடிச்சது. அதோட டாக் ட்ரெயினர் வருவார் இங்க, அதுக்கு நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்ல குழந்தையா இருக்கிறப்ப பாப்பீங்க இல்லையா, பாசமா இருந்தது, ரொம்ப லவபிளா இருந்தது. மிஸ் பண்றீங்க எல்லாம். சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது இந்த இதுல அவரு சேச்சாவே எனக்கு புடிச்சிட்டு ஓடி வந்து எல்லாம் கத்து கொடுத்தாரு. ஸ்விம்மிங் கத்து கொடுத்தாரு. ஸ்விம்மிங் பூல்ல கையில அப்படி வச்சுப்பாரு, படுத்துட்டு காலை அடிக்கணும். அதெல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல கத்துக்கிட்டது. சைக்கிள் ஞாபகம் வருது, சரோஜா தேவி அவங்கள ஒரு படத்துல அப்படிதானே, அக்கம் பக்கம் பார்க்காதேன்னு அந்த பாட்டெல்லாம் வரும், சைக்கிள் ஓட்ட கத்து கொடுப்பாரு. ஆனா அவர் ஒரு பெரிய பன்முக ஆளுமை. இது இப்போ ஜானகி அம்மா வந்து எனக்கு வந்து எங்களுக்கு வந்து குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு மைண்ட் டைவர்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஃபுல்லா டைட்டா பிஸியா இருந்தா எந்த வேற நினைப்பும் வராதுங்கிறதுக்காகவோ அதுவும் சொல்லுவாங்க. பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், வயலின், வீணை, தபேலா, மிருதங்கம், ஹார்மோனியம், ஸ்விம்மிங், அப்புறம் சிலம்பாட்டம் எல்லாமே கத்து கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு கூகுளை உருவாக்கி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள வெளியில போய் கத்துட்டு வருவோம்.
இங்க வந்து சிலம்பாட்டம் மட்டும் அவரு ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் வந்து ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி படத்துக்கு வேலை செய்வாங்க, இங்கே பயிற்சி பண்ணுவாங்க எல்லாரும். சிலம்பாட்டம்க்கு திருப்பதி தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் கூட படத்துக்கெல்லாம் போவாரு, படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர். இவரு கம்போஸ் பண்ணி பயிற்சி எல்லாம் இங்கேயே கொடுப்பாரு. அப்ப கூட நாங்களும் சிலம்பாட்டம் எல்லாம் கூடயே கத்துப்போம். நாங்களும் சுத்துவோம் கம்பு. அப்படி சுத்தி இன்னைக்கு வந்து நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். எல்லா மாவட்டத்திலையும் போட்டி நடத்துறோம். அப்புறமா ஜோனல்ஸ் 4 ஜோன்ல போட்டி நடத்துவோம். மாநில போட்டி எல்லா ஆண்டும் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு இங்க ராமாவரம் தோட்டத்துல நடத்துவோம். அதாவது தமிழர்களுடைய கலை அழியக்கூடாது அப்படின்னு. இல்ல, முந்தி வந்து எங்க வீட்டுல இங்க பொங்கல் விழா சிறப்பா கொண்டாடுறாரு, எப்பவுமே கொண்டாடுவாரு. சிலம்பாட்டக்காரங்கள்லாம் நான் வந்து ரொம்ப நாள் பெருசாகி கல்யாணம் பண்ணி கணவர் வீட்டுக்கு போற வரைக்கும் பொங்கல்னா சிலம்பாட்டம் தான் நினைச்சேன். சிலம்பாட்டத்துக்கு தான் பொங்கல் விழானா சிலம்பாட்டம் இருக்கும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டே. அன்னைக்கு வந்து நிறைய ஊர்ல இருந்து சிலம்பாட்டக்காரங்க எல்லாம் போட்டி நடத்துவார் இங்க. அப்ப பரிசெல்லாம் நிறைய கொடுப்பாரு வருஷம் பொங்கலுக்கு. நான் வந்து இப்ப அதை அப்படியே கண்டினியூ பண்ணி மாநில போட்டியை இங்க நடத்துறேன். பரிசு கொடுப்போம், மாநில செலக்ஷன்லாம் இங்க பண்ணுவோம். அது என்னன்னா பொங்கல் வந்து ஜனவரி 14 கிட்ட வரும், இவருடைய பிறந்த நாள் ஜனவரி 17. சோ இவரோட பிறந்த நாளை முன்னிட்டுன்னு இப்ப பண்றோம். இந்த தை அப்ப பெரிய லெவல் திருவிழாவா இருக்கும் இங்க. கண்டிப்பா. சூப்பர். அதாவது நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்ப இந்த ராமாவரம் தோட்டம், இந்த வீடு அரசியல்ல மிக முக்கியமான ஒன்றா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்படி சிறப்பு வாய்ந்த ராமாவரம் தோட்டம் வீடு இன்னைக்கு அமைதியா இருக்கு. அதாவது சேச்சா இருக்கும் போது அவரை பாக்குறதுக்கு டெய்லி காலையில ஒரு கூட்டம் வரும். காலையில பொதுமக்கள் வருவாங்க, வந்து அப்படியே கியூல நின்னு அங்க இருக்க பாருங்க கம்பி, அதுல நின்னு இப்படி வந்து இங்க வந்து இது வாங்குவாங்க. இப்படி லைன்ல நின்னு சாப்பாடு நின்னு இல்ல மனு கொடுப்பாங்க. மனு இங்க நின்னு வாங்கிட்டு தான் அவர் வெளில கிளம்புவாரு. காலையில கண்டிப்பா மனு வாங்குவாருன்னு தெரியும். அவர் எப்படின்னா யாரு மனு கொடுத்தாலும் அதை உடனடியா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு குழு கமிட்டி அமைச்சு வச்சிருந்தாருங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி அந்தந்த இடத்துக்கு அனுப்பிச்சு அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணுவாரு, செய்வாரு. அந்த சிஸ்டம் தான் இப்போ கடைபிடிக்கிறாங்களா இல்ல பிடிக்கலையா சும்மா சொல்றாங்களான்னு தெரியல எனக்கு. பட் அவர் இருந்த வரைக்கும் பண்ணாரு. அவர் அன்னைக்கு பண்ணாருங்கிறதுக்கு அவ்வளோ சாட்சிகள். இப்போ 30-38 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர் வந்து பப்ளிசிட்டியே பண்ணல எதுவுமே. ஆனா நான் போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டிக்கு போறேன் இல்லையா, அங்க போற இடத்துல எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் எனக்கு இது பண்ணாரு, அவர் எனக்கு இது பண்ணாருன்னு. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆளுங்க கூட எங்க தாத்தாக்கு இது பண்ணாரு, இன்னைக்கும் நாங்க அதுல அனுபவிக்கிறோம் அப்படின்னு எங்க போனாலும் சிறப்பு தான். எம்ஜிஆர் அவர் இன்னும் உயிரோட இருக்காருன்னு இவங்க எல்லாம் சாட்சியா இருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பெருமை. நீங்க அங்க சொன்னப்ப மனு வாங்குறது அந்த முக்கியத்துவம் எல்லாம் சொன்னீங்க எந்த அளவுக்கு அப்படின்னு. அதை அப்படியே நினைச்சு பார்த்தாலே மனசு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. முக்கியமா இன்னொரு இங்க ராமாவரத்துல எப்பவுமே அவர் எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு போனா எப்பனாலும் சாப்பாடு போடுவாங்க, இல்லங்கிறதே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா மேடம்? ஒரு 4 லேடிஸ் தியேட்டர்ல வந்து அரிசி படைச்சிட்டு இருப்பாங்க ஃபுல் டைம். சமையல்காரங்க எப்படி எங்க வீட்டுலன்னா இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஒருத்தர் வருவாரு, நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் இருப்பாரு, 6 மணிக்கு அடுத்தவர் வருவாரு. ஸோ ஆல்டர்னேட் டேஸ் அவங்களுக்கு டியூட்டி இருக்கும். இங்க செட்டிநாடு குக்ஸ் தான் இருந்தாங்க 2 பேருமே. மணியண்ணன் சின்ன வயசுல சின்ன பையனா வந்தாரு, இப்பதான் போன வாரம் இறந்தாரு. இந்த கிட்டக்க தான் இருந்தது அவர் வீடு. அவர் வந்து என்னைக்குமே அம்மா ட்ரைனிங்ல தான் அவருக்கு கத்து கொடுத்தாங்க சமையல்லாம். அவர் அப்படியே பழகி சூப்பரா சமையல் செய்வாங்க, நல்லா செய்வாங்க. எல்லாத்துலயுமே ஸ்பெஷல் தான். நாங்க சாப்பிட்டது பூரா அவங்க செஞ்சதுதான். நான்வெஜ்லாம் எல்லாம் செய்வாங்க. எறா, நண்டு, காடை, கௌதாரி வீட்லயே இருந்தது உரிப்பாங்க. இப்ப வந்து நடுராத்திரியில யாராவது கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா கூட, இப்போ ஃபாரின் டெலிகேட்ஸ் வருவாங்க, ஃபிளைட்ல வந்து இறங்குவாங்க, நேரம் இங்க கூட்டிட்டு வருவாரு. எந்த நேரமும் நம்பி யார வேணாலும் தைரியமா கூட்டு வருவாரு.
ஏன்னா அம்மா கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்துல போய் ரெடி பண்ணிடுவாங்க. புரியுது. ரெடி பண்ணி சாப்பாடு நல்ல சாப்பாடா கிராண்டா போட்டுருவாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு மிட் நைட்ல கூட அதான் 24x7 24x7 சாப்பாடு வந்து அவருக்கு மரியாதையா அவருக்கு கௌரவமா இருக்கிற மாதிரி அதுல ஒரு குறை இல்லாதபடி செஞ்சிருவாங்க. அம்மா ரெடி பண்ணிடுவாங்க. எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகும் ஜானகி அம்மா இதை கண்டினியூ பண்ணாங்க. அவர் வந்து அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் வந்து பேச முடியாம ஆயிட்டாரு. அப்போ ஊமைகள் காது கேளாதோருக்கு எவ்வளவு கஷ்டங்கிறத அவர் உணர்ந்தாரு. அம்மாவும் கூட இருந்து அவருக்கு பணிவிட செஞ்ச போது பார்த்தாங்க. அப்ப அவங்க வந்து அவரு ஃபீல் பண்ணி இந்த ராமாவரம் தோட்டத்துல பின்னாடி வந்து ஊமைகள் காது கேளாதோர் இல்லம் அமைக்கணும்னு எழுதிதான் வச்சாரு. அவருடைய கணவன் நினைவாக்குனது அம்மா தான். அவர் மறைவுக்கு பிறகு அங்க பெரிய பில்டிங் கட்டி அதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கி ஊமைகள் காது கேளாதோருக்கு அவங்களுடைய வாழ்நாள் பூரா அந்த 9 வருஷம் அவர் மறைவுக்கு பிறகு 9 வருஷம் இருந்தாங்க. அந்த 9 வருஷமும் அவங்களுக்காக தான், வெல்ஃபேர்க்காக தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. வாய் பேச இயலாதவங்களுக்கு இவங்க ரொம்ப துணையா இருந்தாங்க. வீட்டுல இருந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் இருந்தது. ஓகே, ராமாவரத்துல இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றப்பெல்லாம் அதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, இது ஒரு பொதுவா வர கேள்விதான் மேடம். எங்க வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பா காலத்துல இப்படி எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டது. ராமாவரம்னா அங்க வேற மாதிரி எம்ஜிஆர் அவர்கிட்ட யாராவது நெகட்டிவா நடந்துகிட்டா தோட்டத்துக்கு அவர் கூப்பிட்டாலே சரி இங்க வேற மாதிரி நடக்கும், செமத்தியான அப்படின்னு. அவருடைய புகழ யாராலையும் மறைக்க முடியாது. அவருடைய புகழ மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க 1000 ரூமர்ஸ் பரப்புவாங்க. சின்ன வயசுல இருந்து, சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து நான் இங்க இருக்கேன், அப்படி எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியவே தெரியாது. இந்த தோட்டத்தை கூட்டி வாய்ப்பே இல்ல. அவர் அன்பின் மறு உருவம். அவர் வந்து பாசத்தை பொழிவாரே தவிர அவர் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். ஆனா எதிரிகள் அவருடைய புகழ மறைக்கணுங்கிறதுக்காக எதையாவது பரப்பிக்கிட்டே இருந்தாங்க, தவறான செய்திகளை பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணா மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அவர் வந்து மத்தவங்களை பத்தி குறை சொல்றத குறியா வைக்கல. ஆனா மத்தவங்க வந்து அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவர் அதை பத்தி கவலையும் படல. அவருடைய செயல்ல, அவருடைய சேவையில மக்கள் வந்து இன்னைக்கும் பேசுறாங்க. அவரை பத்தி மறக்க முடியாது. வேற எந்த தலைவரா இருக்கட்டும், அவருடைய கட்சியை இன்னைக்கு வழி நடத்துறவங்களா இருக்கட்டும், இல்ல மாற்று கட்சி எதிர்கட்சி அவங்களா இருக்கட்டும், அவருக்கு இணை அவருதான். பிருந்தாவன் கார்டன்னா இல்ல எந்த இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். அப்ப வந்து அந்த ஷூட்டிங்காக போயிருந்தோம். போன இடத்துல அந்த பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு இடையில என்னோட தலை போயிடுச்சு எட்டி பார்க்க போய். இங்க படம் பாக்குறப்ப அவரோட எம்ஜிஆர் அவருடைய படமும் ஜானகி அம்மா அவங்களுடைய படமும் ரொம்ப கியூட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. 2 பேருமே திரைத்துறையில இருந்து வந்திருக்காங்க இல்லையா. அவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம், அவங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச படம் அது சம்பந்தமான? எனக்கு பிடிச்ச படம்ன்றதை விட ஜானகி அம்மாக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச படம்